போலீசார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 3 நாட்கள்ல நடந்த சம்பவங்கள். பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. பெரிய அளவான சம்பவங்கள நிகழ்த்தியிருக்காங்க இந்த 3 நாட்கள்ல. அதுக்கு முதல்ல இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவா பரபரப்பா பேசப்பட்ட, காலையிலிருந்து பரபரப்பா பேசப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான கைது நடவடிக்கை. இன்றைய நாள்ல மிக பாரியளவான போதைப் பொருட்களோடு கடல்ல வச்சு ஒரு மீன்பிடி படகுல கிட்டத்தட்ட 350 கிலோகிராம் எடையுடைய போதைப்பொருள், 500 கோடி பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. நீண்ட நாட்களா இந்த போதைப்பொருள் கடத்தல்ல இடம்பெற்ற ஒரு மீன்பிடி படகு. ஒரு தரத்திலே 500 கோடி 350 கிலோ கொண்டு வந்திருக்காங்கடா. இவ்வளவு காலம் எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அந்த அளவு பெரிய அளவான தொகை ஒன்று இன்றைய நாள்ல காவல்துறையினர் கைப்பற்றியிருந்தாங்க. கொகிபிட்ட மீன்பிடி துறைமுகத்துல தான் இந்த படகு இன்றைய நாள்ல கைப்பற்றப்பட்டது. கடல்ல இருந்த இந்த படகோடு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றைய நாள்ல இந்த படகினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதாக காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இந்த படகுல இருந்து கட்டுக்கட்டா சாக்கு சாக்கா போதைப் பொருட்கள் இறக்கப்பட்டது ஒரு படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. நாமெல்லாம் ஒரு போதைப் பொருள் எவ்வளவு கைது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நாம செய்திகளில் பார்த்தோம். உள்ளுக்கு எவ்வளவு பெரிய பாரியளவான சம்பவங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத யோசிக்கும் போது பெரிய அளவான அச்சம் ஏற்படக்கூடிய விஷயம் தான் இருக்கு. இதுல பலதரப்பட்ட உண்மைகள் வருகின்ற நாட்கள்ல வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கையில கைப்பற்றப்பட்ட உயர் போதைப் பொருட்கள் வரிசையில இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இது பெரிய அளவா கிட்டத்தட்ட 3 வகையான போதைப் பொருட்கள் இந்த மீன்பிடி படகிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிகமான போதைப் பொருட்களோட போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயனங்களும் இதிலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுல நான் முதல் சொன்ன மாதிரி போலீசார் ஒரு விஷயத்தை அறிக்கை மூலமா வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரட்ட எக்கட்ட அப்படின்ற ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தை ஜனாதிபதி கடந்த 3 நாளைக்கு முதல் ஆரம்பிச்சார். அந்த நாள்ல இருந்து கைது நடவடிக்கைகள், சோதனை நடவடிக்கைகள், தேடுதல் நடவடிக்கைகள், போதைப்பொருள் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது கைதுகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. கடந்த 30ஆம் தேதி, அதாவது இந்த நடந்த அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்குமான 3 நாட்கள்ல மாத்திரம் 3361 பேர் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1000க்கும் அதிகமானவங்க, இதுல 6 பேருக்கு எதிராக சட்டவிரோதமான சொத்து வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டவர்களுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 38 பேர் உடனடியாக புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. சிறிய வயசை சேர்ந்தவங்க. இதுல போதைப் பொருளோடு பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர்களை உடனடியாக புனர்வாழ்வு அளிப்பதற்கான இடங்களும் இப்பொழுது அமைக்கப்பட்டு அவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு. இதுல அதிகமானவர்கள் போதைப் பொருளோடு கைதானவர்கள் அப்படின்றதோட அதிக குற்றச்செயல்களோடு கடந்த காலங்களில் சம்பந்தப்பட்டவர்களும் இதுல கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள்ல இவ்வளவு பேரு, ஒரு 3 நாள்ல இத்தனை ஆயிரம் பேரு போதைப் பொருளோடு மட்டும் கைதாகிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவான ஒரு சம்பவமாகவே நாட்டில் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய சம்பவமாகவே நாங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம், நேற்று மிருகானையில ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. இந்த இசை நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 500 பேர் கலந்து கொண்டதாக முதல் கட்ட விசாரணைகள், சிஐடியினுடைய விசாரணை அந்த அறிக்கையிலிருந்து சொல்லப்படுது. இதுல 31 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க போதைப் பொருட்களோட. சிஐடியினர் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஆராய்ந்து இதுல சிஐடி அதுல கண்காணிப்பில் இருந்திருக்காங்க. இந்த கண்காணிப்பின் போது போதைப் பொருட்கள் பாவிக்கிறாங்க என்ற சந்தேகத்தின் பேர்ல 31 பேரிடம் பரிசோதனை செஞ்சு 31 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. இதுல ஆண்கள், பெண்கள், சிறிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விசாரணைகள் நடந்து வருவதாக சொல்றாங்க. 2026ஆம் ஆண்டு பேருந்து சாரதிகளுக்கு ஒரு கடுமையான நிபந்தனையோட ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. அதாவது மோட்டார் வாகன திணைக்களம் தொடர்பான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இப்ப கனரக வாகன லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியும் பேருந்துகளை, லொரிகள் எல்லாம் ஓடுறாங்க. ஆனா இனி கனரக வாகனங்கள் ஓடுற அந்த லைசன்ஸ் வச்சிருக்கிற சாரதிகள் பேருந்துகளை ஓட முடியாது. பொதுமக்கள் பேருந்துகளை அவங்க கொண்டு செல்ல முடியாது. அதுக்கு தனியான ஒரு சாரதி அனுமதி பத்திரம் வழங்க போறாங்க. இதுக்கு யாரு தகுதி பெறுவாங்கன்னு சொன்னா, இப்ப கனரக வாகனங்களை வைத்திருக்கிற ஓடக்கூடிய லைசன்ஸ் வச்சிருக்கவங்க தான் இதுக்கு தகுதி பெற போறாங்க. இவங்களுக்கு தனியான ஒரு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும். இதை அவங்க பரீட்சைகள் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, இவங்களுக்கு ராயல் வைப்பாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு அதோடமான மேலதிகமான விஷயங்கள் இன்னும் வரல, மிக விரைவில் வெளிவரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இந்த லைசன்ஸை எடுத்துக்கொள்ற முதல் கட்ட சாரதிகள் இப்ப போன மாதம் தான் எடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்கள ஒரு கால எல்லைக்குள்ள மட்டும் குறுகிய
தூரங்களுக்கான பேருந்து சேவையை மட்டும்தான் அவங்க வந்து இயக்க முடியும். மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவையை அவங்க இயக்க முடியாது. எவ்வளவு காலத்துக்கு பிறகு அவங்க மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவையை இயக்க முடியும் அப்படின்றது தொடர்பாக இன்னும் விவரங்கள் இல்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் 15 முதல் 28 பயணிகள் போகிற அந்த பேருந்து தான் அவங்க வந்து மாகாணங்களுக்கு இடையில இயக்கலாம். அதுக்கு பிறகு அந்த லேலண்ட் பெரிய பெரிய பஸ்ஸுகள் இருக்கிற 30-45 பேர் அந்த மாதிரி போகிற பஸ்ஸுகளை இயக்கிறதுக்கு அவங்களுக்கு காலம் அனுபவத்தை வைத்து கொண்டு தான் அவங்களுக்கு அதற்கான அனுமதி தனியாக வழங்கப்படும்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு இந்த பேருந்து சாரதிகளுக்கு கொண்டு வரப்படுது. இனியாவது இந்த பேருந்து சாரதிகள் திருந்துவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க இந்த விஷயம் தொடர்பாக, இந்த புதிய நடைமுறை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம். அண்மையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இலங்கையினுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள், ஆண்கள் எவ்வளவு, இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் எல்லாம் நாங்க பார்த்தோம். இதுல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கு. இலங்கையில கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்கள் இன்னும் குப்பி விளக்குல தான் அவங்களுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றாங்க. மின்சாரம் அவங்ககிட்ட இல்ல. 1 லட்சம் வீடுகள், 1 லட்சம் குடும்பங்கள் இன்னும் இருக்கு என்றத இந்த புள்ளி விவர கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம், 1,1082 வீடுகளுக்கு இன்னும் ஓலை, வைக்கோல், பனை ஓலையால மேயப்பட்ட வீடுகளாக தான் இருக்கு. கூரைகள், ஓடோ சீட்டோ இல்லை. இந்த மாதிரி பழைய காலத்துல மாதிரி ஓலைகள், பனை ஓலை, அந்த மாதிரியான வைக்கல்ல தான் மேயப்பட்டிருக்கு. 1,1082 வீடுகள். இதுல 13,326 வீடுகளுக்கு மலசல கூடமே இல்லை. இதுல கொழும்புல 207 வீடு, கம்பஹால 349 வீடுகள். 2012க்கு 2024 ஆண்டும் எடுக்கப்பட்ட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல வீடுகள் கட்டப்பட்ட வீதம் அதிகரித்திருக்கு. 15% அதிகரித்துக்குன்னு சொல்லப்படுது. 82,201 வீடுகள் இந்த காலப்பகுதிக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. ஆனா 2021க்கு பிறகு 2022 எல்லாம் வந்து வீடு கட்டின அந்த தொகை மிக பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கு. காரணம் பொருளாதார பிரச்சனை, கட்டட பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு இதுக்கு காரணம் என்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்கப்பட்டிருக்கு. 2026 ஆண்டு பாடசாலை நேரம் 30 நிமிடமா அதிகரிக்குது. இதோடவான பலதரப்பட்ட சர்ச்சைகள் இப்பொழுது சமூகத்தில் இருக்கு. ஆசிரியர் சங்கம் பெரிய அளவா எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. வேலைநிறுத்தத்தில் இறங்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. நாங்கள் அரமர்த்தாலும் கூட்டத்தான் போறோம்னு சொல்லி பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்று நாள் ஒரு விஷயம் தொடர்பாக பேசியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வருவோமா. දෙක වෙනකම් පාසල් විවෘත කිරීම ගැන ප්‍රශ්න කොතනින්වත් මතුවුණේ නැහැ. අත වශයෙන්ම අද මත කලපුවේ එක යෝජනාවක් ආව 4:00 වෙනකම් පුළුවන් නම් පාසල් ගෙනියන්න කියලා. ඉතින් මම හිතන්නේ මේ පැය භාගයක් වැඩි කරන එක ගැන කිසිම බිම් මට්ටමේ අපිට ගුරුවරුන්ගෙන් ප්‍රශ්න නම් මතුවෙලා නැහැ. ஆசிரியர்களுக்கு இடையிலையோ அல்லது எங்கேயுமே வந்து இது தொடர்பான எதிர்ப்புகள் எதுவும் வரல. இந்த பாடசாலை 30 நிமிடமா அதிகரிக்கத்தால எங்கேயுமே எதிர்ப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மட்டக்களப்பில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, முடிஞ்சா 4:30 மணி வரைக்கும் ஸ்கூலை வைங்க, பாடசாலையை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு தெரியல, சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எதிர்ப்புகளும் இருக்கு, ஆதரவும் இருக்கு. ஆனா கல்வி அமைச்சு இதுக்கான ஒரு தெளிவான, ஏன் இதை அதிகரிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னும் கொடுக்கல. ஆனா இதுல ஒரு விஷயம் தேடி பார்க்கும்போது இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டர்வல் இருக்கு, ஒரு இடைவேளை இருக்கு. இனி வரப்போற இந்த அதிகரிப்புல, நேர அதிகரிப்புல 2 இன்டர்வல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருக்குன்னு வைங்க. ஆனா புதுசா வரப்போற ஒரு இன்டர்வல் ஒரு 15 நிமிஷம் இன்டர்வலா இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த அதிகரிக்க போற இந்த 30 நிமிஷத்துல அந்த 15 நிமிஷமும் போகுது. அதுக்காக ஏன் 30 நிமிஷத்தை அதிகரிக்கணும், ஏன் இன்டர்வலை வச்சு நேரத்தை வீணடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்ப்புகள் இருக்கு. இதுக்கு கல்வி அமைச்சு தெளிவான ஒரு விளக்கத்தை இதுவரைக்கும் கொடுக்கலவங்க. இனி வருகின்ற நாட்கள்ல இதுக்கு ஏன் அதிகரிக்கிறாங்க, இன்டர்வலையும் 2 கொண்டு வரப்போறாங்க, உண்மையில 2 இன்டர்வல் வரப்போகுதா, இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் எல்லாட்டையும் இருக்கு. உடனடியாக கல்வி அமைச்சு இதுக்கான விளக்கத்தையும் சரியான விளக்கத்தையும் கொடுத்து அதுக்கான எதிர்ப்புகளோ அல்லது இதுக்கான ஒரு சலசலப்பான பேச்சுக்களோ, அதாவது இது தொடர்பான எங்களுக்கு சரியான விளக்கம் இல்லாத தன்மையால பலதரப்பட்ட விமர்சனங்கள் இதுக்கு வரதால கல்வி அமைச்சு இதனை சரியான முறையில விளங்கப்படுத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 2 இன்டர்வல் வாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.